எனக்கு அதுதான் ஆசை. I wanted to reinvent a space. So this was a perfect film for me. Fulla jolly-a, loud dialogues, dance, fulla free-a I could come into the film. So dance எனக்கு தெரியல. They didn't tell me there was a dance thing in the film. Okay. So I was not expecting it, and then Harish was like, ma'am, ஒரு சின்ன ஸ்டெப் அங்க எங்க அது மட்டும் தான் இருக்கு. Then I came to the set, there's a choreographer, there's this huge ass song, and then full dappangut, and I was like, ஐயோ இது நம்ம லிஸ்ட்ல இல்லையா? Then I was like, okay, I'm just gonna do it and have fun, and then அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சரி ஓகே அதெல்லாம் அழிச்சிடறோம், கோட்டெல்லாம் முதல்ல வரும், இப்போ வேற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. But that was like a whole ass experience for me. I had so much fun doing it. That's why I said I had a lot of fun, because I had all of these மொத்தத்துல சிரிச்சிட்டே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க தான் நினைக்கிறேன், ஓகே நான் ரூமுக்கு தானே போனோம், பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு. பாவம் வீட்டுக்கு போக முடியாது. Every movie I'm either crying or I'm like stuck somewhere, I'm struggling, either about to die or something. This is nothing like that. இதுல அது ஒண்ணுமே இல்ல. மத்தவங்கள தான் சாவடி போறோம். So yeah. Okay. So இப்போ 3 பேருக்கு ஒரு கேள்வி. ஓகே, உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்குது. Since it's all about money. Okay. இம்மீடியட்டா அந்த 10 கோடியை செலவு பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 10 கோடி கொடுத்துட்றாங்க, என்ன வாங்குவீங்க ஃபர்ஸ்ட்? நான் ஒரு 3 படம் எடுப்பேன். 3 கோடி 3 கோடி 3 கோடி. 1 கோடி மட்டும் என் வீட்டுக்கு கொடுத்துருவேன். நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறேன், அதனால என்னை ஒன்றும் சொல்லாதீங்க, நான் போய் 3 படம் எடுத்துகிட்டு வரேன். 1 கோடி அவங்களுக்கு கொடுத்து வாயை மூடிட்டு கொடுத்து இந்த 3 கோடி 3 ஒரு படம். அதுவும் இந்த மாதிரி ஹரிஷ் சார் மாதிரி ஒரு டைரக்டரை பிடிச்சி, ஐயா நீ எடுத்து கொடுவியான்னா அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க ஃபுல் வீடு எடுப்பாங்க. இதே நெக்ஸ்ட் டே வரும்போது வேற மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பிளான்டா பண்றாங்க. கரெக்டா இருக்கும். 3 கோடியை தரமா இன்வெஸ்ட் பண்ணோமா, எடுத்தோமா, ஹரிஷை வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிடலாம். படம் எடுத்துருவீங்க. 3 படம் நீங்க தான் பாப்பீங்க. இருங்க, அவர் ரொம்ப நேரமா யோசிக்கிறாரு. நீங்க வாங்க அப்போ அண்ணாட்ட போவோம். 10 கோடி என்ன பண்ணுவீங்க? I'll have a very boring answer. I'll probably stock. I don't know. What? Buy stock? What else to do? 10 கோடி எப்போ கிடைச்சா 10 கோடி என்ன பண்ணு? 10 கோடி ஒண்ணுமே இல்லம்மா. அவங்கவங்க 100 கோடி 200 கோடியில படம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெறும் 3 கோடியில படம் பண்றேன். நம்ம நீ அப்போ நம்ம ஹரிஷ் சார் வச்சு தான் எடுக்க முடியும். ஆமா, கரெக்டா இருக்கும். அப்பதான் பட்ஜெட் போட்டு கரெக்ட்டா உண்மையிலேயே ஜாலியா படம் எடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். ஓகே, ப்ரொடியூசரா இருக்கும்போது பண்ணலாம் அது. சொல்லுங்க. 10 கோடி 10 crores. I think I'll take ma'am's answer and produce a film. I don't know what else to do with 10 crores right now. என்ன இந்த பிள்ளை எதுவுமே தெரியாம இருந்தா எப்படி? இந்த 3 கோடி படம் எடுக்கிறோம்ல, அதுல அந்த பாப்பா 10 crores 3 கோடியில ஒரு படம் டைரக்டருக்கு, ஒரு படத்துல உங்களை வந்து போட்டுருவாங்க ஹீரோயின். 3 படத்துல இவங்க ஹீரோ. அப்பனா நான் என்னோட ஃபுல் 10 crores நான் சேரிட்டி கொடுத்துறேன். அதான் 3 படம் எனக்கு கொடுக்குறாங்க. படம் எடுக்கிறது சேரிட்டி தான்ப்பா. இல்ல மேம், எனக்கு படம் எடுக்கிறதுன்னு ஜாலியான விஷயமாப்பா. அப்படியே கொடுத்துருவாங்க. திருப்பி வந்தா ஓகே, இல்லைன்னா ஓகே. சும்மா தானே வந்தது போட்டோம். சீரியஸா சொல்லுங்க. அது இப்படி அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்ல, ஏன்னா அதுல ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்குல்ல. 10 கோடி அப்ப சரவணா வேற மாதிரி பண்ணுவாரு. அதான் கேக்குறேன், என்ன பண்ணுவீங்க? 10 கோடி ரொட்டேஷன் விட்டு எக்ஸ்ட்ரா எப்படி சம்பாதிக்கிறதா பாப்பான் சரவணா. How to double but it? actually I think 10 கோடி வச்சு what you are very crazy about in life, like இது ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணு இருக்கும்ல. எனக்கு வந்து இந்த கார்ஸ், பைக்ஸ், இது அது எனக்கு படம் தான் எடுக்கணும். என்னோட ஆசை அதான். நான் படம் தான் எடுப்பேன். படம் தான் இல்ல உங்களுக்கு, அதான்மா நீங்க படம் தான் சைன் பண்ணதுக்கு ரெடி. சோ அவ்வளவுதான். அதனால ஹரிஷன் பரத்தோட 3 படம். ஓகே ஓகே. நம்ம வீட்டுக்கே போக மாட்டோம். 3 வருஷத்துக்கு இங்கே தான் இருப்போம். நீங்க வந்து ஊருக்கே போக முடியாது. அதெல்லாம் சைன் பண்ணிட்டீங்க, மொத்தமா இங்கே வந்து முடிச்சிடுவாங்க. சோ I love it. I can just keep working. அவங்க ஜாலியா இருக்காங்க. என்ன பாப்பாவோட டேட்ஸ் வேணும், 10 கோடி கொடுக்குறாங்க, பாத்துக்கோங்க. ஆமா, பரஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் பாத்துப்பாங்க. சோ இது வரைக்கும் நீங்க செலவு பண்ணதுலே இப்படி இல்லாம ஒரு செலவு பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப அன்னெசரியா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா சொல்றாங்க. இவங்க கிட்ட இந்த கேள்விதான் அன்னெசரின்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி வாங்கின விஷயம் ஏதாவது இருக்கா? வாங்கி ரிக்ரெட் பண்ண விஷயமா?
கரெக்ட். என்ன சொன்னாரு? என்ன ரெண்டு பேரும் அம்மா ஜென்ரலாகவே இவங்கெல்லாம் டைலாக் பேச என் காதலே விழாதுமா. அந்த பாப்பா பேசினா விடும். யோகி பாபு சாரும் இந்த மாதிரி தம்பி பேச என் காதுல ஒண்ணுமே கூடாதுன்னே பேசுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சீன் படிச்சாங்கல்ல, அதுல வச்சுக்க ஞாபகத்தை. இந்த டைலாக் இவர் பேசுவார், இது பேசுவார், இவங்க லிப்பு அசைதா ஓகே நின்றுச்சு ஏன்பா அப்படின்னு நான் ஆரம்பிப்பேன். அப்பதான் இப்படியெல்லாம் இதுதான் ஜாலியா நினைச்சேன். எவ்வளவு ஜாலியா இவ்வளவு ஜாலியா நடிச்சிருக்கேன் பாருங்க. வாங்க சொல்லுங்க, சொல்லுமா ஏதாவது சொல்லுமா. சம்திங் பணத்தை பத்தி தான் நிறைய கேட்க சொன்னாங்க. பணம் ஏதாவது கண்டிப்பா இருக்குமே, என்னத்துக்குடா இதெல்லாம். அதுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுக்க சொல்லுங்க. இப்ப பேச்சு வருது பாருங்க எங்களுக்கு, அதை கொடுக்க சொல்லுங்க. பேமெண்ட் அப்படின்னு கேஷ் கொடுக்க சொல்லுங்க கையில. இப்ப கேஷ் வாங்கின உடனே டக்கு டக்கு டக்குன்னு பேசுவோம் பாருங்க. இல்லைனாலும் பெருசா ரிக்ரெட் ஒண்ணுமே இல்ல. எதுவுமே நீங்களும் ரிக்ரெட் பண்ணதே கிடையாது? இல்ல இல்ல, ஹாப்பியா வாங்குறேன். ஹாப்பியா ஹாப்பியா எஸ். ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ திங்க் பண்ணி தான். நீங்க எப்போ வந்து 10 கோடி ரூபாய் கிடைச்சா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களோ அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம். என்ன யாருக்கு இந்த கேள்வி கொடுத்ததுனால நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன். சரி ஓகே கேட்போம் அப்படின்னு. நீங்க என்ன ஏதாவது வாங்கி ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? நான் வாங்குறதுக்கு முன்னாடி இது 1000 தடவை யோசனை பண்ணி தான் செய்வேன். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்ல. உடனே நான் வரேம்மா எனக்கு சொல்லி கொடுங்க அதை எப்படி பண்ணுவேன். நானே நிறைய மீட்டிங்ல சொல்றேன், யாரும் அதை ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்க? பண்ணவே மாட்டேன். கேட்டுப்பேன், உள் வாங்கிப்பேன். உள்ள வாங்கி உள்ள அப்படியே வச்சு லாக்கர்ல போட்டு வச்சிருவாங்க. நான் ஒவ்வொரு விஷயமும் யோசனை பண்ணி தான் செய்வேன். கரெக்டா இருக்கும். மூளை தான் எனக்கு வேலை செய்ய மாட்டேன். பரவாயில்ல, அது இருக்கணும் பாப்பா. அது கரெக்டா இருந்தா தானே வேலை செய்யும். சரி ஓகே ரோஸ். ஓகே, சோ ஒரு 500 ரூபாய் கொடுத்தா இந்த குரூப்ல வந்து ஒருத்தங்க பொழைச்சுப்பாங்க அப்படின்னா அது யாரா இருக்கும்மா? நீங்க சொல்லுங்க. வெறும் 500 ரூபாயில ஒரு வாரம் தள்ளிடுவாங்க அப்படின்னா? ஒரு வாரம்னா சான்ஸே கிடையாது. என்னது? ஒரு டீயோட விலை என்ன தெரியுமா? 20 ரூபாய். காஃபி விலை 30 ரூபாய். நீ என்ன 500 ரூபாய் கொடுத்து என்ன ஒரு வேளை சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஒரே வேலை. அது கூட பெருசாலாம் இல்லை. ஒன்று சாதாரண கடையில் பிரியாணி வாங்கினோம்னா ஒரு மட்டன் பிரியாணினா ஒரு 300 ரூபாய், சிக்கன் பிரியாணினா 250 ரூபாய். அப்புறம் 2 பேருக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இட்லி சாப்பிடலாமே. சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடணுமா? தோசை சிக்கன் பிரியாணி 20 ரூபாய்க்குலாம் இட்லி கிடைக்கும்ல. ஒரு இட்லியே இப்போ 20 ரூபாய். கேஸ் இல்லை, அதனால நான் வந்து ஏதாவது வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பெருசா 500 ரூபாய்ன்றீங்க. 500 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கஷ்டம். ஈஸியா சமாளிச்சிடலாம்ல. போனா போட்டு சமாளிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம டைரக்டர் வந்து சமாளிச்சிருவாரு ஒரு வாரம் நினைக்கிறேன். அவங்க சாப்பிடவே அப்புறம் பிரேக்கே கிடையாது. அப்புறம் எங்க அதுக்கப்புறம் எங்க செலவே கிடையாது. அவரு சாப்பிடுவாரு. அங்கலாம் சீன்ல இருக்கும்போது டக் டக் டக்னா ஓகே ரெடி அந்த மாதிரி. ஓகே ரைட். சோ ஆனா எங்க கேமராமேன் ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான். ஆமா பாக்ஸ் ஒன்லி ஃப்ரூட்ஸ். ஆமா அவர் ஹெல்த்த பாத்துக்கிட்டாரு. வேணாம் மேற்கொண்டு கேள்வி மேல போயிருக்கு. இல்ல எனக்கு தெரியல இந்த இன்டர்வியூல நம்ம ப்ரோமோட் பண்ணது இந்த படத்தையா என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்துங்கிறது இந்த ஒரு குமுறல் செஷனா வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். எல்லாரும் பொங்கி வராங்க அப்பதான். சரி ஓகே, ஒரு 3 பேருக்குமே இந்த கொஸ்டின். இப்போ வந்து இந்த காஸ்ட்லியான விஷயம் பத்தி வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க லைஃப்லயே பண்ண ஒரு காஸ்ட்லியான மிஸ்டேக் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இது ரொம்ப சீரியஸாவே நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லலாம். லைக் இதை பார்த்து ஒரு 4 பேருக்கு அப்படின்னு ரிலேட் பண்ண முடியும். இல்லை என்ன மாதிரி நான் வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கலாம். பண்ணதுலேயே இது ஒரு காஸ்ட்லியான மிஸ்டேக், திஸ் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன், தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு. நம்ம இப்போ எதை பண்ணாலுமே அவர் இப்போ யோசிக்க இல்லை, நம்ம கற்றுக்குறோம். இப்போ வந்து காஸ்ட்லியாக ஏதோ செலவு பண்ணுறோன்னு வச்சு இந்த மிஸ்டேக்கை நம்ம இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்குறோம். அதனால் ஒரு படிப்பினை நமக்கு வருது. அதனால் எதையுமே நம்ம வேஸ்ட் அப்படின்னு நினைக்க முடியாது. எல்லாமே லேர்னிங் தான். லேர்னிங் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் நானும் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன். அப்படி லேர்ன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ வாட் யூ திங்க் இட்ஸ் தி மோஸ்ட் தி காஸ்ட்? தப்பு பண்ணலாம், பட் அதே தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. கரெக்ட்மா. I think costly mistake for me maybe which I corrected is I think முன்னாடி yes ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நோ சொல்ல கத்துக்கிட்டேன்.
Tell me about it. இதுதான் வேணும் சீரியஸா இல்ல? So I think that is something I changed. Earlier எல்லாத்துக்குமே yes yes னு சொல்லிட்டு இருந்தேன். Okay. No So people சொல்றது easy easily கிடையாது. take advantage of you. ஆமா, ஆனா எதுவா இருந்தாலும் எஸ் சொல்லிடுவாரு அவரு அவ்வளவுதான் ஆமா. அப்படின்னு. So அது நோ சொல்ல கத்துக்கிட்டேன். நோ சொல்ல கத்துக்கிட்டீங்க. எப்படி நோ சொல்றீங்க எனக்கு? சொல்றேன் அப்புறம் சொல்றேன். இப்பவே சொல்லுங்க நோ. இப்ப சொல். There is a matter. இன்னைக்கு ஒரு full flow. இல்லப்பா நோ எப்படி அம்மா சொல்லுங்க? கரெக்ட் தான். கரெக்ட் தான் நான் எல்லாம் அது அப்படிதான் சாப்பாடு இல்லையா ஓகே எஸ் நோ ப்ராப்ளம் அப்படி அதுக்கு வேணா நான் நோ சொல்லுவேன் எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஜாலியா விட்டுருது டிமாண்ட் பண்ணி கேட்க தெரியல பண்ண தெரியல see demanding பண்ணீங்கன்னா Demand is different. Sorry, demanding is I'm saying is different. I'm saying sometimes yes சொல்றது yes சொல்லி ஓகே people expect you to say yes for everything. எக்ஸாக்ட்லி So I think sometimes if உங்களுக்கு ரொம்ப strong if you believe இல்ல it's not, I think you should say no. சே நோ ரைட் I think that is something I've learned. அதை மற்றவங்க ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன்னாவே அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அவ்வளவுதான். Suppose understand பண்ணிட்டாங்கன்னா பண்ணலனா then you have no choice but to say Say no, sorry. Hurt பண்ணா of course say sorry no. But that's amazing because a lot of people they don't know how to say like no It's tough. It's tough. It's very tough, very difficult. Yeah. But I think once you on the first time சொன்னதுக்கு அப்புறம் then you realize okay. It's not you're doing it for your good. So no சொல்றது தப்பு. nice இப்போ பாருங்க எப்படி இல்ல for me costly னு சொல்லும்போது the most valuable thing for me is my time and my people. அதுதான் எனக்கு costly. So over the years I've learned how to manage my time. Okay. It is very close to what he has said, like saying no, respecting my time and my boundary. And then I think my biggest fear is losing people that are close to me. So adu romba costly ana oru. So I make sure that எனக்கு important ஆன ஆளுகள் எல்லாம் my life is like I keep them in my life closer. They are priority for me. ஓகே ஸோ அதை அந்த தப்பு ஓகே இது வரைக்கும் நிறைய நம்ம வேலை பார்த்தோம்னா இனிமேலேருந்து யூ நோ ஹவு டு கிவ் தட் டைம் டு பீப்புள்ங்கிற மாதிரி அழகா பேசுறாங்க எல்லாரும் அழகா பேசுறாங்களா அவங்கள விட்டீங்கன்னா தமிழ்லயே நல்லா பேசுவாங்க நான் தமிழ்ல தானே கேட்குறேன் புரியாத மாதிரி இருங்க ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல பேசுங்க எனக்கு தமிழ்ல பேசுறீங்க அழகா பேசுறீங்க தமிழ்லயே பேசுங்க நல்லா பேசுறீங்க ஸோ இந்த ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு ஒரு டெஸ்ட் அதாவது இவ்வளோ ஒரு ஃபேமிலியாவே பழகிருக்கீங்க இதுல அவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு உங்களா நீங்க பேசும்போதே தெரியுது இன்னும் யோகி பாபு சார் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்திருப்பீங்க நாங்க நிறைய பேசியே இருக்க மாட்டோம் அவர் பேச சிரிப்போம்ல சிரிச்சுட்டே இருப்போம் அவர் தான் பேசுவார் ஓகே ஸோ இப்போ சொல்லுங்க ராத்திரி 2 மணிக்கு யாருக்கு ஃபோன் பண்ணா உடனே ஃபோன் அட்டன் பண்ணி எஸ் ஐ எம் ஹியர் ஃபார் யூன்னு சொல்லக்கூடிய ஆள் யாரு இனி படிக்கணும் நீங்களா சூப்பர் அப்படியா கரெக்டாமா நீங்க தான் சொல்லணும் ஆமா ஆனா அவர் ஃபோன் பண்ணா மட்டும் நீங்க எடுக்க மாட்டீங்க எடுக்க மாட்டாங்க 1 month கழிச்சு தம்பி ஃபோன் பண்ணல நான் ஃபோனே பார்க்கல எனக்கு அவங்க அம்மா கிட்ட பேசுவேன் அவங்க அம்மா கிட்ட பேசுவேன் ஏன் கால் பண்ணதா ஆன்சர் பண்ண மாட்டேங்க தெரியல அம்மா கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கேன் ஏன் அம்மா கிட்ட பேசுறீங்க அம்மா ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு இவரும் தான் பையன் மாதிரி இவரு என் பிள்ளைம்மா என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாரு நான் எல்லா செட்லயும் போய் சொன்னேன் நம்ம அர்ஜுன் தாஸ் வில்லனா பாக்குறீங்க அது எவ்வளவு சாஃப்ட் பையன் தெரியுங்களா ரொம்ப தங்கங்க அப்படின்னு இதுக்கு இவங்க ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க இத பார்த்து நாலு பொண்ணுங்க அங்க டமால் ஓடும் அது சொல்லுங்க இங்க பாருங்க எவ்ளோ ஃபீமேல் ஃபேன்ஸ் தெரியுமா 4 பொண்ணு தானா கான்செப்ட் ஜூன் 26 இல்ல நாங்க வரவே கூடாதுன்னு நினைச்சேன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஜூம் வச்சிருப்பாங்க உடனே ஓ வாவ் சோ கியூட் நான் இதுல எல்லாம் பார்த்தேனே இந்த டீசர்ல எல்லாத்துலயுமே அர்ஜுன் நல்ல வேளை நான் பயந்தே போயிட்டேன் உங்களை போலீஸ் பிடிக்கலையா அப்படிலாம் அந்த கிரியேட்டிவா ஒண்ணு பண்ணிருந்தீங்க இல்ல அதுல எல்லாம் அதனால அவ்வளவு பேர் அந்த மாதிரி டமாடம் பண்றீங்க இல்ல அதாவது இந்த காலத்து பிள்ளைங்களோட நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன்ல அதுல இந்த பிள்ளைய நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு மரியாதையா நடத்துறது ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிப்பாரு எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவங்களெல்லாம் மறந்துடுவேன் நல்ல பிள்ளை இருக்காரப்பா இன்னைக்கு ஹீரோ இருக்காரப்பா வந்தவொடனே அதான் கேட்பேன் ஏன்னா நம்ம இறங்கினோடனே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த பாப்பா பார்த்துட்டுனா ஓகே ஸ்வீட் ஓகே நைஸ்
குட் பாய் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதுவும் இந்த காலத்தில் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் இறங்கும் போதே ஒரு திரை வச்சே கூப்பிட்டு போய் செட்டு விட்டுருவாங்க. எந்த ஹீரோ போனாருன்னு எட்டி பார்க்கணும் நம்ம. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறது தங்கம். என்னத்த சொல்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? பணமாவது காசாவது. இதெல்லாத்த விட என் பேத்தி வந்து இவருக்கு பயங்கர ஃபேன். நான் இவரோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். நீ மட்டும் எடுத்திருக்கேன், நான் எடுக்கணும் அவரோட. ஐயோ அவரோட நடிக்கிறேன். அவ இப்பதான் 4th ஸ்டாண்டர்டே படிக்குது. அது என்ன நீங்க வந்து பொண்ணுங்கெல்லாம் விழுந்துருவாங்கன்றீங்களே, குட்டிங்களே விழுதுங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? How can someone be so cute, yeah, so sweet? சொல்லுங்க, அது அந்த குட்னஸ் எங்க இருந்து வருது? அப்படி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒன்று நடிச்சிருக்கீங்க. பயங்கர கான்ட்ராஸ்டா. அதுதான் சினிமா. சிரிக்கிறார் பாருங்க, க்ளோஸ் வைப்பாங்கன்னு தெரியும். நல்ல பிள்ளை, உண்மையிலே சொல்றேன், நல்ல பிள்ளை. ஃபுல் பிளஷ் தான் இல்ல? கரெக்ட். ஓகே. ஸோ கண்டிப்பா ஓகே, பணத்தை கையில கொடுத்தா தொலைச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற ஆள் யாரு? இந்த 4 பேர். நீங்க இல்ல, அது எனக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு. 4 பேர் எங்கம்மா கேக்குற? எங்க 4 பேர்? What does that mean? எப்படி சொல்றீங்க? இல்லை இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ஸ்ல ஸ்டாஃப் வந்து மேம் தேர் இஸ் a restaurant, என்ன காசு ஆகுது, ஓகே அந்த ரெஸ்டாரண்ட் என்ன கிடைக்கும்னு சொல்லி போயிடுவாங்க. சாப்பாடுங்க, சோறுங்க மேன். அந்த மாதிரி அப்படி என்ன பிடிச்சி ரொம்ப சாப்பிட்டீங்க இங்க சென்னையில? உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிச்சது? எல்லா சிட்டில இருக்கு. மேங்களூர்ல கண்டுபிடிச்சாங்க. ஓகே. இங்க மேங்களூர் ஷூட் பண்ணும்போது we went to a seafood restaurant. ஓகே. மச்லி சொல்லி அங்க போயிடுச்சு. ஓகே. இங்க ஆனா இவங்க சொல்றத பார்த்தா இவங்க ஏதோ சாப்பாடெல்லாம் பிரமாதமா சாப்பிடாம தெரியலையே. எல்லாத்தையும் அதனாலதான் உடம்பு இப்படி இருக்கு. இல்ல எனக்கு பிடிக்கும் சாப்பாடு, ஆனா அவ்வளோ சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சும்மா அப்படி ஸ்மெல் பண்றதோட சரி, சாப்பிடுறதெல்லாம் இல்லை. பட் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது இங்க சென்னையில? எனக்கு இங்க there is a sweet shop Amadora. I really like that. Dessert பிரியாணி பிடிக்கும் எனக்கு. ஓகே. இதெல்லாம் சொல்லி போதும், இதுக்கு மேல வேண்டாம் இந்த லிஸ்ட்ல. ஓகே சரி, இப்போ வந்து ஏதோ ஒரு போதும், இது நம்ம அப்புறமா இனிமேல் ஜாலியாக பேசிக்கலாம். ஏதோ ஒரு ஊரில் வந்து உங்களை தனியாக விட்டா யார் பொழைச்சிப்பாங்க? எங்கே போனாலும் இந்த பையன் பொழைச்சிக்கும், இல்லை இந்த புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னா யார் பொழைச்சிப்பாங்க? ஊர் பேரே தெரியல, பேசவே தெரியாத ஒரு இடத்துல, ஐ மீன் பாஷை தெரியாத இடத்துல ஏதாவது பாஷை இவர் பேசிடுவார். ஏதாவது பாஷை பேசி இவர் நல்லாவே வருவார். யூ வில் ஆல்சோ சர்வைவ். எங்க விட்டாலும் பொழைச்சுப்பீங்க. கையில காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, யாரையும் தெரியாது. 3 meals food should be great. I'll find my meal. அதுவும் எனக்கு ஓகே. அது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நல்லா இல்லனா மீல்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான். அதுதான் சொல்றாங்க. நான் கண்டிப்பா சாப்பாடு எல்லாம் எங்க விட்டாலும் பொழைச்சுப்பாங்க. இல்ல இவரோட வாய்ஸ்க்கு அந்த ஊர்ல இருக்கவங்க சரண்டர். பிரமாதமான உங்களுக்கு என்ன வேணும் ஆக்ஷன் எல்லாம் காட்டி இவரும் ஆக்ஷன்ல பதில் சொல்லி முக்கியம். அந்த மாதிரி அந்த வாய்ஸ் மட்டும் போதும். இல்லம்மா அவரோட வாய்ஸ் வந்து மிகப்பெரிய பிளஸ் இல்ல. ஓகே. பட் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நான் மைனஸ் எல்லாம் சொல்லவே மாட்டேன், பயங்கரமான ஒரு பிளஸ்ஸா இப்படி ஒரு வாய்ஸ் அமைஞ்சு, பட் இதுக்கு ஏதாவது இது இப்படி இருந்திருக்கலாமே என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பேசினாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? இல்ல அப்படிலாம் யோசிச்சதில்லை. இனிஷியலா ஐ திங்க் இன்னும் அந்த கிராக் ஆன டைம்ல அந்த டைம்ல யோசிச்சிருக்கேன். ஓகே. ஏன்டா இப்படி, ஏன்னா எல்லாருமே ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போவும் ஓட்டி கலாய்ப்பாங்க வாய்ஸை பத்தி. பட் ஐ திங்க் கலாய்க்கறாங்களா? கிடைக்கல அவங்களுக்கு. there is a huge there's a lot of people கலாய்க்கிறது இல்லைன்னா வாய்ஸை பத்தி இப்படி பேசுறது. பட் இனிஷியலி இருந்தது as a small kid I think அந்த மெச்சூரிட்டி அது நம்ம வந்து பாத்துடலாமா? இப்போ வந்து எங்களுக்கு இந்த வாய்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு இப்ப கேட்டுட்டே இருக்கு. ஆக்சுவலா பிபிசில இங்கிலீஷ் நியூஸ் வாசிச்சாருன்னா நல்லா இருக்கும். அப்படியே சொல்றீங்க? அந்த வாய்ஸ் அப்படி இருக்கு. அந்த 3 படம் சொன்னீங்களேம்மா, அதே பண்ணிட்டோமா? அந்த படமும் பண்ணுங்க. பிபிசில எனக்காக ஒரு தடவை போய் பேசிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ரொம்ப நார்மலான ஒரு டயலாக், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு. இல்ல அவர் பேச பேச நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா, எல்லாம் நல்லா போகுதா? இத கோமா ஒரு வாட்டி கேளுங்க, ஸ்வீட்டா ஒரு வாட்டி கேளுங்க. ஒரு வாட்டி ஒரு டிஃபரன்ஸுக்காக எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு வாய்ஸ்ங்கிற மாதிரி இருக்கா, அதுக்காக கேட்க. இல்ல நான் சாப்பிடவே மாட்டேன் இதுக்கு மாதிரி. அவ்வளோ ஆத்தாடி
I know Paris went over. Sorry, Paris. Yeah. அவ ஓடிட்டான் பாப்பா. ஓ மை காட், இப்ப தெரியுதா அந்த பவர்? ஓ, அதாவது ஸ்வீட்டா கேட்கும் போதும் அழகா இருக்குது, அத வந்து இது மாதிரி டெரரா கேட்டா ஒரு மாதிரி you got scared. No, She is used to this voice now, no? கண்டு எதுனா அசர மாட்டேன்றாங்க. Every morning when I met her, this is the only thing I ask. Good morning, Anna. சாப்பிட்டியா? Good morning, Anna. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். So that is like. அதெல்லாம் ஓகே. இப்போ கடைசியா கேட்டதுக்குல நாங்க சாப்பிட்டியா? நான் இவங்கள்ட்ட அப்படி கேட்க போறேன். செட்ல மீட் பண்ணும்போது. ஹார்ட் எல்லாம் நின்னு இப்போதான் எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி செட்டில் என்ன ஆயிட்டாங்க. ஒரு இது you are blessed பா. Really you are blessed. Definitely. அழகான Blessed with good looks, good voice, good heart, good everything. ஆமா. எதுக்கு இப்போ நான் சொன்னது சிரிச்சிங்க? நான் அழகா தானே சொன்னேன். Thank you. Thank you. சரி, ஸோ கம்மிங் பேக் டு த டெக்னிக்கல் டீம் அண்ட் எவ்ரி திங், வெரி வெரி கிரியேட்டிவ். ரொம்ப அழகா இருந்தது அந்த சாங்ஸ், அந்த கொரியன் ஃபேமிலி சாங்கா இருக்கட்டும். Vadugarsi ma'am, Anna, Yogi Babu sir and VTV Ganesh. You should watch the movie just for them. Yes, definitely. Like she's been very kind, சொல்லிருக்காங்க me and all, but seriously, everyone has done their part well. But I think VTV sir, Vadugarsi ma'am, Yogi Babu sir, Anna, Kutti, Akhil, இவங்களுக்காகவே everyone should watch the movie. The teaser itself was a blast. பார்த்தோனே தெரிஞ்சிச்சு something really exciting and nice is waiting for us அப்படிங்கிறது. Harish was very I think Harish is very very clear. I think Harish and Foxy Arvind நம்ம படத்தோட சினிமாட்டோகிராஃபர், the understanding இருக்குல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள I think from day one ரொம்ப கிளியரா இருந்தாரு. இந்த ஆக்டர் வந்து இதுதான் பேசணும், இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணணும். லைக் யாருக்குமே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் சரி ஓகே இப்படி சொல்லி பார்க்கலாம், சூப்பரா இருக்கு சார், ஆனா அது வேண்டாம் இதே சொல்லி. ஸோ he knows exactly என்ன வேணும். ஸோ no, it's very nice. இவங்களுக்காக நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அவரு, நல்ல ஹார்ட் ஒர்க்கர். திஸ் வெர்ஷன் ஆஃப் அர்ஜுன் தாஸ் தான் நிறைய வந்து நாங்க பாத்துட்டோமா, ஒரு மாதிரி டெரரா. இதுக்கப்புறம்லாம் இதுக்கப்புறம் மேபி யூ வில் சே ஸ்பீக் இன் லைக் திஸ் ஒன். இதே சொல்லிடுங்க. இனிமே இதுதான், இனிமே இப்படிதான் பண்ணணும். இவர் அவ்வளோ நல்லா இருக்கும்மா. And the music has also worked. Sean. Sean is amazing. உங்க ஃபேவரட் பாட்டு என்ன இல்ல? எனக்கு அந்த டப்பாங்க சாங் தான். சுத்தி ஆடி It's a fun song. Okay. There is one song that I like, which is the Akhil song. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. I think that is குட்டி version. That's also a very cute song. So நீங்க ஆடினது உங்களுக்கே நீங்களே ரசிச்சிருக்கீங்க பார்த்துட்டு வாவ் அப்படின்னு இல்ல? Okay. And I also like Fraud Pile was Fraud Pile. No, the album is really nice. I think Sean is hat trick is happening as we talk, but I think 3 movies with Sean. I think இந்த டீமுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்டர் வந்து ப்ரொடக்ஷனுக்காகவே வேலை செய்யற ஒரு டைரக்டருங்க மாதிரி எல்லாமே பார்த்து அவ்வளோ அழகா வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. நீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஹவு மச் எவர் நீங்க வந்து அவரை கிண்டலா இது சொன்னாலும் ஹவு யூ லவ்ங்கிறது வந்து நீங்க சொல்லும் போதே தெரியும். அவர் கதை சொன்னதுல ஒரு எழுத்து கூட மாறலம்மா, அப்படியே தான் படம் அப்படியே எடுத்துருக்காங்க, அப்படியே தான் எடுத்துக்க, எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகல அவர். ஓகே. ஸோ ஃபுல் ஃபன் டீமா இருந்திருக்கு. ஸோ பிஃபோர் வி சைன் ஆஃப், ஜஸ்ட் ஒன் லைன் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. லைக் இந்த படத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் எப்படி எந்த ஃபீலிங்ல வருவாங்க, அவங்களுக்கு என்ன நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும் யூ கேன் டெல் தம். It's a full feel-good entertainer. That is your takeaway after watching this film. You'll get out feeling happy. You will be introduced to very unique characters and you will have fun. That is what it is. And what will be Anna to them after this movie, to your Tamil audience here? Hopefully they'll see me in a new light. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேரக்டர் செய்ய முடியும், அந்த ஸ்பேஸ்லும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு I hope they accept me like that. Definitely. இன்னிலிருந்து வந்துட்டு பாருங்க, அடுத்து வந்து ஒரு 4 குத்து டான்ஸ் பார்சல், 4 ஃபிஷ் ஃப்ரை பார்சல் இங்கே நம்ம வந்து செட் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான். ஓகே. அண்ட் அர்ஜுன் சொல்லுங்க. We are already excited seeing you in this version. Okay. என்ன விட்டு I think ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ். எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸில் பார்க்குற கேரக்டராக இருக்கும். பட் ஐ திங்க் தியேட்டருக்கு வந்தாங்கன்னா நம்பி வரலாம். பிகாஸ் ஐ ஷுட் சே திஸ், என் அம்மா அப்பா என்னோட பிக்கஸ்ட் கிரிட்டிக்ஸ். அவங்க படம் பார்த்தாங்க ரீசெண்டாக. ஓகே. அண்ட் தே லவ் த ஃபிலிம். ஸோ அதே எனக்கு இட் வாஸ் லைக் வாவ், biggest critics and they like the movie. But
I think the audience அந்த 2 hoursக்கு வந்து ஒரு range of emotions with fun that is there out and out. அதான் சொன்னேன்ல, ஆடியன்ஸை பார்க்கும்போது சிரிக்கிற நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, இமோஷன்ஸ்க்கு நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, அண்ட் த ஸ்டோரி விச் இஸ் த கோர் இஸ் பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஸோ ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட கம் ஹேவ் ஃபன். குழந்தை குட்டி பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்க்குற மாதிரி நம்பி வரணும், நம்பி வாங்க கண்டிப்பா. ஓகே, அண்ட் இந்த நல்ல பையன் அர்ஜுன் தாஸை பார்க்கறதுக்காக வாங்க. ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்லி வடுகசி மேம், ஆனா, யோகி பாபு சார், விடி கணேஷ் சார், அகில், ஆல் தி ஸ்டார் காஸ்ட்காக நீங்க டெஃபினெட்லி வரணும். டெஃபினெட்லி மேம். நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் நல்லா பண்ணேன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அது ஓகே, எனக்கு தெரியல. டைரக்டர் வந்து இந்த கேரக்டருக்கு, ஜானகி கேரக்டருக்கு வேறு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் போடணும்னு கதை எழுதியிருக்காரு. அவர் போட முடியல, வேறு வழி இல்லை, என்னையை போட்டார். ஆனால் அவருக்கு அவங்கள விட வடிவுக்கரசியம்மா நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மன திருப்தி வரணும். எனக்கு அதுதான் மெயினாக. ஆடியன்ஸ் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, வடிவுக்கரசி கூட பரவாயில்லையே காமெடி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க, அது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை மனசுன்னு நினச்சார், அந்த ஆர்டிஸ்ட் இல்லை வடிவுக்கரசியம்மா பண்ணுறாங்கன்னும் போது அது அவரை திருப்தி பண்ணிருச்சுன்றது அவர் சொன்னார்னா, I don't think anyone else would have done it. I don't think so. அம்மா, நீங்க இங்க இருந்த வரைக்கும் இப்போ நம்ம எப்படி சிரிச்சிட்டு இருந்தோம், வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க சிரிச்சிட்டு தான் இருக்கோம். சோ நம்ம ஸ்கிரீன்ல இவ்வளவு நாளா நம்ம கேரக்டர்ஸ் பார்த்த வடிவுக்கரசி அம்மா வேற இல்ல, whoever watches the movie and they're going to love for sure. Definitely we all love you. எனக்கு அது ஒன்று இருந்துகிட்டே இருக்குமா எப்பவுமே. நம்ம இந்த கேரக்டர் அவங்க பண்ணணும்னு சொல்லியிருந்தாரே, நம்ம பண்ணியிருக்கோம், இது எப்படி ரீச் ஆகும்னு. அதே மாதிரி இந்த கதையை பொறுத்தவரையிலும் எனக்கு கதை கேட்டது தான், நான் இன்னும் படம் பார்க்கல, ஒன்றும் இல்லை. ஜனங்கக்கிட்ட ஒரு அவேர்னஸ் வரும். எங்கேயுமே போய் அனாவசியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, அது எப்படி வச்சுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத இது ஒரு பாடமாக இருக்கும் இந்த படம். அம்மா, ஐ திங்க் எல்லாருக்குமே உங்களை சுற்றி வந்து இட் would have been a blessing to work with her. You could learn so much from her. நிறைய சிரிக்க வைக்கிறாங்க, ஆசையாக இருக்காங்க. இட் இஸ் ஸோ குட். நோ, அவங்களாம் பொண்ணாவே ஃபீல் பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச். அதாவது the family chemistry is already seen. I think we just missed யோகி பாபு சார். அவர் இருந்திருந்தாருன்னா அது ஃபுல் ஃபார்மில் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I think this is going to be a huge success for you guys, and நாங்க எல்லாரும் வந்து பார்க்க போறோம். We are all going to enjoy. All the very best. Have a blast. அடுத்து நம்ம ரோல்ல போயிட்டே இருக்கணும். Next வெயிட் பண்ணி வாங்க அப்படின்றாங்க நம்ம எல்லாரும். Okay, yes, thank you so much.